இது வந்து கல்யாண முருங்கை. இது வந்து நம்ம அரிசியை போட்டு அரைச்சி நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கை கால் வலியெல்லாம் நமக்கு நல்லா கேட்கும். சளி பிடிச்சிருந்தாலும் கூட நல்லா கேட்கும். உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும். நல்லா துளிர் இலையாக எடுத்துக்கோங்க. முத்தின இலையாக இருந்ததுன்னா நார் இருக்கும். அந்த நாரை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு அரிசி போட்டிருக்கேன். இந்த ஒரு டம்ளர் வந்து எனக்கு கப்பு கணக்கு. நான் ஒரு டம்ளர் தான் பச்சை அரிசி போட்டிருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். பச்சை அரிசி சீக்கிரமாகவே நமக்கு ஊறிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும். இது கூட வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. இது கூட என்னென்ன பொருள் போடலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அரிசியை. இது கூட வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. பருப்புலாம் எதுவும் போட்டுக்கல. உங்களுக்கு பருப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கோசரம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். பருப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு, இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து பருப்பு எதுவும் போடாமல் தான் நான் இன்றைக்கி தோசை சுட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி முத்தின இலை இருந்ததுன்னா நடுவில் இருக்கிற அந்த நாரை வந்து எடுத்துடணும். அந்த அதாவது அந்த நரம்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதையும் வந்து நம்ம கையாலேயே 2-3 பிச்சு போட்டுக்கலாம். நல்லா பிச்சு போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து கையாலே பிச்சு போட்டுட்டேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சரிசியில் வந்து நிறையா உப்பு போட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு உப்பாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க. இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு சோம்பு விருப்பம் இல்லைன்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டிருக்கேன், ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கிறதுனால அதனால் நான் சோம்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு சோம்பு வேண்டான்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மைய தான் அரைக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, நமக்கு ஊற்றுறதுக்கு சரி வராது. ஏன்னா நம்ம உளுந்து எதுவுமே போடல, உளுந்தோ பருப்போ எதுவுமே போடல. நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னாக்கா வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம்லாம் எதுவும் போடலை, வெறும் மாவு தான் அப்படியே ஊற்ற போகிறேன். தோசை தவா வந்து நல்லா நான் இரும்பு தவா தான் வச்சுருக்கேன். இதுலேயே வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மொண்டு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றிலும் நமக்கு நீங்கள் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நெய் வேணும்னாலும் கூட விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே பச்சையாகவே இருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு உடம்பு வலியெலாம் நல்லா கேட்கும். உடம்பு வலியும் கேட்கும், கை கால் வலி கேட்கும். சளி பிடிக்கிறதுக்கு மெயினாக வந்து இது கேட்கும். தலைவலியெல்லாம் கூட நல்லாவே கேட்கும். அதனால் இந்த கீரை கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. இது நல்லா முறுமுறுன்னு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் கூட ஊற்றி நம்ம நல்லா முறுமுறுன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஏற்கனவே காரம் இருக்குது. அதனால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சுட்டப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் தோசை மட்டும்தான் சுட்டு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.